ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாமே தமிழ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்ட் தமிழை பொறுத்த வரைக்கும் 3 இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது 3-in-1 கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயரோட அல்லது 3 டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பரோட கம்பேரிசன் வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. நான் இது வரைக்கும் எதுவுமே படிக்கல, இனிமேல் தான் படிக்கணும். நான் வந்து ஆவரேஜ் ஆர் வந்து எபோ 80 ஆர் வந்து 70+ இந்த மாதிரி எடுக்கிறேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின்ஸாவது மினிமம் படிச்சிருங்க. அதில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நகரம் வெள்ளை திட்டிய பட்டை திட்டிய வெள்ளை வைரமாகிறது, அந்த மாதிரியான கொஸ்டின் சரிங்களா. அந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நம்ம வந்து கேட்டிருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கலிவிழா ஒழிவிழா இது எல்லாமே 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் தன்மணி பற்றி சிறு குறிப்பு அறிக இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. மினிமம் நைட்டு தான் இருக்குது அப்படின்னா இந்த நைட்டுக்குள்ளார நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க, நான் இது வரைக்குமே எதுவுமே படிக்கல, நான் இனிமேல் தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டீங்கன்னா நீங்கள் இந்த கொஸ்டின்ஸாவது மினிமம் படிச்சிருங்க. அதில் ஒரு 2 செட் ஆஃப் கொஸ்டின் அல்லது ஒரு செட் ஆஃப் கொஸ்டினாவது மினிமம் நீங்கள் வந்து படிங்க. அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் கேட்டிருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் தன்மணி அப்படி சிறு குறிப்பு வரைக்கும் இதெல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்காலத்து கல்வி முறையில் மனநல பயிற்சி உதவியல் நூல்கள் சரிங்களா, இது எல்லாமே 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இலக்கண குறிப்பு இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டினில் வாடகை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இல்வாழ்க்கை சிறப்புற அறநெறியோட வாழ்தலில் முக்கியத்துவத்தை வள்ளுவர் வழிநின்று விளக்குக இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே அடிக்கடி என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அது எல்லாமே படிச்சிருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பண்டைய விருந்த குடும்பத்தின் தொடர்ச்சி இன்றைய கூட்டு குடும்பம் அந்த கொஸ்டின்ஸு. அதுக்கடுத்து சங்க பாடல்களில் ஒளிக்குளம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 6 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் இது எல்லாமே. அதுக்கடுத்து அந்த மேலாண்மை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் இருந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க போயிட்டுருக்காங்க சரிங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள். இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வரைக்கும் எதுவுமே படிக்கல அப்படின்னா இனிமே நான் படிக்கணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து படித்ததை ரீகால் பண்ணுங்கள். நம்ம வந்து யூனிட் டெஸ்ட் படிச்சிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்லி டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் படிச்சிருப்பாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மந்த்லி டெஸ்ட் நடந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் யூனிட் டெஸ்ட்டு அல்லது வந்து மிட்டம் இந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ மிட்டம் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே பாருங்கள். யூனிட் டெஸ்ட்டோட கொஸ்டின்ஸ் வந்து வேணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் 2க்கான கொஸ்டின்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே போதும். மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து அதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.